இன்னைக்கு நம்ம பேஜில் ஒரு தரமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகன் வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி நடிக்கக்கூடிய கடைசி படம் தான் இந்த படம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வரக்கூடிய Jan 9, 2026 இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு போஸ்ட்டோட சொல்லிட்டாங்க. ஸோ இதை தொடர்ந்து June 22 அந்த டேட்டில் வந்து டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கான மேக்ஸிமம் சான்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக June 22 ரிலீஸ் ஆகாது, அது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுரேஷ் பி அப்படின்ற ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த தீபாவளிக்கு வேணா மேபி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஜனநாயகனுடைய அப்டேட். பென்ஸ் ஸோ நம்ம எல்சியூவில் இந்த படம் வந்து வரும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கான ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் போக போகிறாங்க. ஸோ லோகேஷுடைய ஸ்டோரியை வந்து பாக்கியராஜ் கண்ணன் அப்படின்றவர் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ சாய் அபிங்கிறது இதுக்கு மியூசிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் யாரெல்லாம் லீட் பண்ண போகிறாங்கன்னா லாரன்ஸ், பிரியங்கா மோகன் அண்ட் தென் மாதவன். ஸோ இன்னும் அஃபிஷியலாக இந்த ஒரு நியூஸ் வந்து மாதவன் அண்ட் பிரியங்கா மோகன் வராங்க அப்படின்றது தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பென்ஸோடைய எல்சியூ கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு தரமான அப்டேட்டுங்க. அதாவது ஜெயிலர் 2ல் ஒரு கேமியோ ரோல் வராங்க அப்படின்றது தெரியும். பட் அந்த கேமியோ ரோல் யாரா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஷாருக் கானா தான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் மோகன்லால் வந்து ஒரு கேமியோ வராங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போ ஷாருக் கான் வந்து கேமியோவில் வர மாதிரி இருக்குது ஜெயிலர் 2ல் எண்டில். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷன் ஜெயிலர் 3ல் வந்து ஷாருக் கானும் ரஜினிகாந்தும் ஒரு ஃபுல் ஸ்டோரியில் வந்து இறங்க போகிறாங்க அப்படின்றது தான் நெல்சனுடைய ஒரு மாஸ்டர் பிளான். ஸோ ஜெயிலர் 3யும் கண்டிப்பாக வருங்க. ஸோ அதில் வந்து ரஜினியும் ஷாருக் கானும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது ஸ்க்ரீனில் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜெயிலர் 2ல் கேமியோவில் ஷாருக் கான் வரக்கூடியது ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கைதி 2 எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. அதாவது சர்தார் 2 அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் எடுக்கக்கூடியதாக கார்த்தி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வாத்தியாரே அண்ட் தென் கூலியோடைய ஷூட்டிங்கில் நம்ம லோகேஷ் கனகராஜ் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அதுக்கடுத்து கைதி 2 எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹிட் 4ல் வந்து நம்ம கைதியோடைய ஹீரோவான கார்த்தி தான் நடிக்க போகிறாரு. அதாவது ஹிட் 3ல் வந்து ஒரு கேமியோவில் வந்து நம்ம கார்த்தி பண்ணியிருப்பார். அதை தொடர்ந்து ஹிட் 4ல் ஒரு ஃபுல் ஃபிலிமாக கார்த்தி பண்ண போகிறாரு. ஹிட் 5ல் பார்த்திங்க அப்படின்னா ஹிட் 4ல் வரக்கூடிய ஒரு கேமியோ ரோல், அதாவது ஒரு தெலுங்கு நடிகர் தான், ஒரு பிரபலமான நடிகர் ஹிட் 4ல் ஒரு கேமியோ ரோலை வந்துட்டு ஹிட் 5ல் வந்து அவர் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஹிட் 4 வந்து நம்ம கார்த்திக்கு ஹிட் ஆகுதா அப்படின்ட்டு. நம்ம தமிழ் சினிமாவில் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கு. அதை தொடர்ந்து சசிகுமார் வந்து ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. July 10 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது என்னன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எப்படின்ட்டு. ஸோ அப்கமிங்கில் சசிகுமார் லைனப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஸோ பார்க்கலாம் அவர் கம்பேக் கொடுக்குறாரா அப்படின்ட்டு. சூர்யா 45 அதாவது ரெட்ரோக்கு அப்புறமா சூர்யா 45 வந்து இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்குறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூர்யா 46க்கு 60 கோடி ரூபாய் சம்பளம் வாங்க போறாரு அப்படின்றது ஒரு ரூமர் பரவிட்டு இருக்குங்க. இதை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா வெங்கி அட்வின் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அதோடைய ஸ்டோரி லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா 796cc டைட்டில் அப்படின்றத வச்சுட்டு ஸோ ஒரு இன்ஜின், அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த இன்ஜின் தான் வந்துச்சு, அதாவது 796cc அப்படின்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு ஃபிலிமை வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ரெட்ரோக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து சூர்யா வச்சு இன்னொரு படம் பண்ண போகிறேன், அது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது எப்போ வரும் அப்படின்னா அதாவது சூர்யா 46 வெங்கி அட்வின் முடிச்சிட்ட அப்புறமா நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய வாடிவாசல் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நடிச்சுட்டு அதுக்கடுத்து கார்த்திக் சுப்ராஜுக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டி இருக்குங்க. டக் லைஃப் படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 16 ஆடியோ லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இந்தியா இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்றனால அதோடைய ஆடியோ லான்ச் டேட்டை வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இதோடைய ஆடியோ லான்ச் டேட்டை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஜிவிக்கு மட்டும் எங்கேருந்தான் இந்த மாதிரி ஹீரோயினுங்க அமைகிறாங்க அப்படின்றது தெரியலைங்க. ஸோ நல்ல விஷயம் தான். பட் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கவர் பண்ணக்கூடியதாக அவங்கள டார்கெட் பண்ணி இப்போ ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் படத்துக்கு. நம்ம வெங்கட் பிரபுவும் விஜய் சேதுபதியும் தான் இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்மோர்டல் அப்படின்றது. நம்ம போர் தொழில் படம் நிறைய பேர் நம்ம 2024 பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து அந்த டைரக்டர் நம்ம தனுஷை வச்சு ஒரு 3 மாசத்துல ஒரு கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 மந்த் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தென் 4 மந்த் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னா 2026 சம்மரில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம தனுஷ் அண்ட் போர் தொழிலோட டைரக்டருடைய காம்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். மண்டில் டாடா பாய். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.